வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா BA4201 Quantitative Techniques for Decision Making பேப்பர்ல லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்ல எப்படி சொல்யூஷன் பார்க்கறது அப்படின்னு ப்ரீவியஸா நம்ம 2 வீடியோல பார்த்திருந்தோம். அல்காரிதம் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் மீன்ஸ் லீஸ்ட் வேல்யூக்கு நம்ம அலோகேஷனை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அந்த மெத்தட்லேயே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா 6124305794221 இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ இந்த டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது பேலன்ஸ் டைப் தான். அதனால நம்ம அழகாக ஈஸியாக டேரெக்டாகவே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சில சமயம் அன்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜரில் பேலன்ஸ்டாக மாற்றிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு மேக்ஸிமம் பார்ட் பி கொஷினாக கேட்டாங்கன்னா டைரக்ட் கொஷினாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்க. லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் மீன்ஸ் இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதுக்கு ஃபஸ்ட்டு அலோகேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த டேட்டாலே லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்கலாம்? 0. அப்போ 0க்கு தான் ஃபஸ்ட்டு அலோகேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். 0வோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 8 3. இதில் எந்த வேல்யூ கோட் பண்ணலாம்? மினிமம் வேல்யூ தான் நம்ம அலோகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மினிமம் வேல்யூ மீன்ஸ் 3. ஸோ அப்போ 3 தான் ஃபஸ்ட்டு அலாட் பண்ணணும். 3 கோட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கலாம்? இந்த 8 - 3ன்னு 5 எழுதிடுங்க. 8 ரெடியூஸ் பண்ணிடணும். ஸோ 5 ஆகிடும் ஆன்சர். 3 அலாட் பண்ணதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? எந்த வேல்யூவை சூஸ் பண்ணோமோ அதுக்கு நேராக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. நாங்கள் 3 தான் அலாட் பண்ணியிருக்கோன்னா இந்த 3க்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது காலம் தான். அப்போ அதை கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரெடியூஸ் பண்ண வேல்யூ மட்டும்தான் நம்ம எழுதுறதா இருக்கணும். ரெடியூஸ் பண்ணதுக்கடுத்து மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கலாம்? இந்த டேபிள் 6143575742 இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்லேயுமே உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பாக்ஸ் பேட்டர்ன்லேயே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சில சமயம் மேட்ரிக்ஸஸாக கொடுப்பாங்க, ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீட்டாக டேட்டாவெலாம் எழுதும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க, எனக்கு கான்செப்ட் தெரியும், நான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டெப்பில் ஒரு பேஜ் தான் வரும், ஆன்சர்ஸே அவ்வளோதான் வரும். ஸோ அந்த டைம் நீங்கள் ரீகரெக்ஷனோ இல்லை ஓவர் ரைட்டிங்கோ எதுவுமே பண்ணாதீங்க, அழகாக எழுதுங்க. அதுக்கு தான் முடியும். ஏன்னா இதில் டேட்டா மட்டும்தான் நமக்கு மார்க் கொடுக்கும். ஸோ அந்த டேட்டாவுக்கு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல, ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. முடிஞ்ச இந்த மாதிரி பேட்டர்னில் பாக்ஸ் போட்டு எழுதுறது பெஸ்ட்டு தான். இப்போ ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்டா வந்துருக்கு. இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1க்கு நம்ம அலோகேஷன் பண்ணோம்னா இங்கே 10 12 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூவு 10 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 12 ரெடியூஸ் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நான் 10 ஃபிக்ஸ் பண்ணதுனால 10க்கு இருக்கிற இந்த காலத்தை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வேல்யூ என்ன இருக்கலாம்? 454372 இந்த டேட்டாவில் இருக்குது. இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தோம்னா 2. லீஸ்ட் வேல்யூனே சொல்லி பழகிக்கலாம். லீஸ்ட். ஸோ லீஸ்ட் வேல்யூக்கு கோட் பண்ணால் என்ன இருக்கலாம்? 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ மினிமம் வேல்யூவில் கோட் பண்ணால் 2 தான் அலாக்கேட் பண்ணணும். 5 ரெடியூஸ் பண்ணி 3ன்னு கோட் பண்ணிக்கலாம். இங்கே 2 அலாட் பண்ணதுனால 2 நேரம் இருக்கிற இந்த காலத்தை தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இருக்கிற வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 454 எடுத்தாச்சு. இந்த ரெடியூஸ் பண்ண வேல்யூலாம் எடுத்து எழுதும்போது கரெக்டாக எழுதுங்க. அதுதான் நமக்கு வேல்யூவை சூஸ் பண்ணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 4 இருக்குது. நம்ம எந்த 4னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 சூஸ் பண்ணுறோன்னா 5 10 இருக்குது. அப்போ 5 தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 அலாட் பண்ணிக்கோங்க. 10 ரெடியூஸ் பண்ணி 5ன்னு கோட் பண்ணிக்கலாம். முடிஞ்சுது. அப்போ 5னா இந்த காலம் கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இந்த ஒரு தான். திருப்பியும் 4 எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ அந்த 4க்கு நம்ம அலாக்கேட் பண்ணும்போது 3 5. அப்போ 3 அலாட் பண்ணிக்கலாம். 5 ரெடியூஸ் பண்ணால் 2. 3 கட் பண்ணிடலாம். லாஸ்ட் இருக்கிற செல் 5 தான். 5க்கு பாருங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட் போத் ஆர் ஆல் ஈக்குவல் வேல்யூ 2. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் கரெக்டு அப்படின்னு நம்ம ஆன் டைம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக தான் வரணும். ஈக்குவலாக வந்தால் தான் நம்ம செஞ்ச ப்ராசஸ் கரெக்டு. இப்போ தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அலோகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிற டேபிளில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளில் ஒர்க் அவுட் பண்ணால் 612450579421 அலோகேஷன்லாம் கரெக்டாக மேலே இருக்கிற ஸ்கொயர் மாதிரி நீட்டாக எழுதுங்க. நமக்கு ஓவரால் காஸ்ட் தான் தேவை. ஸோ 1 × 10 4 × 5 5 × 2 4 × 3 2 × 2 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். we get answer 56. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் வரும். மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவை ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. தட் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் 56 rupees. கண்டிப்பாக ருபீஸ் போட்டு எழுதுங்க. யூனிட் காஸ்ட்டு டெஃபினட்டாக எழுதணும்.
இந்த மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் இதே ப்ரொசீஜர்லேயே ஃபாலோ பண்ணலாம். கிட்டத்தட்ட நம்ம சேனலில் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே எனக்கு ஓகே தான், நான் இந்த ப்ராப்ளம் கொடுத்தா ஒர்க் அவுட் பண்ணிடுவேன், ஒரு ஐடியா இருந்து கிளாரிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸில் ஒரே ஒரு சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஆன்சர்ஸும் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இருக்கும் என்னென்ன அலாகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 10 ப்ராப்ளம்ஸோட ஆன்சர்ஸும் இதிலேயே இருக்கும். ஸோ செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இதில் அட்டாச் பண்ணது. ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, நம்மளால் இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இது 10th ப்ராப்ளம், 9th ப்ராப்ளம், 8th ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் பாருங்கள். ரோ அண்ட் டேட்டா எல்லாமே ஒவ்வொரு ஆர்டராக மாதிரி இருக்குது. ஒன்று 4/3 மேட்ரிக்ஸில் இருக்குது, ஒன்று 3/4 மேட்ரிக்ஸில் இருக்குது, இது 4/3 மேட்ரிக்ஸில் இருக்குது, இது 3 rows and 4 columns, 3/4, இது 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ எப்படினாலும் கொஷின் கேட்குறாங்க, அதுக்காக சொல்கிறது. எப்படி கொடுத்தாலும் நமக்கு லீஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ண போகிறோம், அதுலேருந்து அலாகேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக கேட்கணுன்னா 3/3 கேட்கலாம். கொஞ்சம் டேட்டா அதிகமாக கொடுப்போம் அப்படின்னா 3/4 ஆர் 4/3 கொஷின்ஸ் வரலாம். எப்படி வந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தாலே போதும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.